கடந்த சில நாட்களுக்கு முன்பு கவிஞர் வைரமுத்து திரைப்பட நிகழ்வில் இசை மொழி ஆகியவற்றில் எது பெரியது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இசை எந்த அளவுக்கு பெரியதோ அந்த அளவிற்கு மொழியும் பெரியது, ரெண்டுமே ஒன்று சேர்ந்தாதான் பாட்டு வரும், இசை உயர்ந்ததாக திகழ்கின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு, இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி பேசின விஷயம் இப்ப பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இவ்வாறு பேசியதன் மூலம் இளையராஜாவை வைரமுத்து மறைமுகமாக அவமானப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்லி வராங்க. இப்படி இருக்கும் போது இந்த விவகாரத்துல தனக்காக மக்கள் பேச தொடங்கி இருக்கிறதால தான் அமைதியாக இருக்கிறதாக வைரமுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து இளையராஜா வைரமுத்து விவகாரத்துல கங்கை அமரன் வைரமுத்துவை விமர்சித்து ஒரு வீடியோவும் கூட வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வைரமுத்து எங்களால மேல வந்தவர், எங்களையே காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி பேசுறாரு, வைரமுத்துவை வாழ வச்ச இளையராஜாவோட போட்டோவை வைரமுத்து வீட்டில் வச்சு வணங்க வேண்டும், தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய கவிஞர்கள் யார் இருக்காங்க, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரே. இளையராஜா குறித்த சின்ன குற்றமோ குறைகளோ சொல்றதாக இருந்தா அதற்குரிய விளைவுகளை கூடிய சீக்கிரம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கும் தொனியில பேசியிருந்தாரு. எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கி விடப்பட்டவர், அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்கார்ந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு 200 புத்தகம் வாங்கினா தான் வருவேன், நான் 500 புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாதிச்சு நல்லா இருக்கும். இப்படி இருக்கும் போது இன்றைக்கு வைரமுத்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல பழித்தாரும் வாழ்க, என்னை பகைத்தாரும் வாழ்க, மன்றில் இழித்தாரும் வாழ்க, வாழ்வில் இல்லாத பொய்மை கூட்டி கழித்தாரும் வாழ்க, என்னை சுற்றிய வெற்றி வாய்ப்பை கழித்தாரும் வாழ்க, நானோ காலம் போல் கடந்து செல்வேன் என பதிவிட்டிருக்கிறாரு. வைரமுத்துவோட இந்த பதிவு மீண்டும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இப்படி வைரமுத்து இளையராஜாவோட சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ ரஜினிகாந்த் மற்றும் இளையராஜாவுக்கு இடையில ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர். இவர் நடிப்புல கடந்த வருஷம் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இப்போ லோகேஷ் கனகராஜாவோட கை கோர்த்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனா இந்த டைட்டில் டீசர் தன்னுடைய அனுமதியின்றி தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதாக சொல்லி காப்புரிமை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இளையராஜா. ரஜினியோட நெருக்கமான நபர்கள்ல ஒருவர் தான் இளையராஜா. இளையராஜாவே ரஜினிக்கு இப்படிலாம் செய்யறாரே அப்படின்னு சொல்லி சிலர் கடும் விமர்சனங்களையும் முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இளையராஜாவுக்கும் ரஜினிக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை இளையராஜாவும் ரஜினியும் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போனாங்களாம். அங்கு போயிட்டு கார்ல இருந்து இறங்கியவுடன் அங்கிருந்த ரசிகர்கள் எல்லாருமே கூட்டமாக திரண்டு தலைவா அப்படின்னு சொல்லி கத்தி கொண்டு ரஜினி கிட்ட போயிட்டாங்களாம். இதை பார்த்த இளையராஜா தன்னை கவனிக்காம ரஜினிய தலைவா அப்படின்னு சொல்லி கொண்டாடியதால கோபம் அடைந்து விட்டாராம். அதுக்கு பிறகு ரஜினி கிட்ட நீ கார்ல ஏறி போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதன்படி ரஜினியும் அங்க இருந்து போயிட்டாராம். இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் தான் சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய பாடல்களை தன்னோட அனுமதி இல்லாம யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இளையராஜா பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜாவோட 4500 பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அக்கி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் ஏற்கனவே செய்திருந்தன. ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் காப்புரிமை பெறாம தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துவதாக சொல்லி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம்
நீதிமன்றம் தனி நீதிபதி தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்துறதுக்கு இசை நிறுவனங்களுக்கும் உரிமை இருக்கிறது. அதே நேரம் இளையராஜாவுக்கும் இந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேன்முறையீட்டு வழக்கு விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கு. இதனிடையே படத்தோட காப்புரிமை தயாரிப்பாளர்கிட்ட இருக்கிறதால அவர்களிடம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதாக கூறி எக்கோ நிறுவனம் சார்பிலையும் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தப்போ எக்கோ நிறுவனம் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இசை அமைத்ததுக்கு இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர் ஊதியம் கொடுத்துட்டாரு, இதனால அந்த உரிமை தயாரிப்பாளருக்கு போயிடும், தயாரிப்பாளரிடம் இருந்து எங்களது நிறுவனம் உரிமை பெற்றுள்ளதால பாடல்கள் தங்களுக்கு சொந்தமாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இளையராஜா தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஒருவர் இசையமைப்பு அப்படின்றது கிரியேட்டிவ் பணி அப்படின்றதால காப்புரிமை சட்டம் இதற்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படின்னு சொன்னா பாடலோட வரிகள், பாடலை பாடும் பாடகர் அப்படின்னு சொல்லி அனைத்தும் சேர்த்துதான் ஒரு பாடல் உருவாகுது. வரிகள் இல்லை அப்படின்னு சொன்னா பாடல் இல்லை. அப்படி இருக்கும்போது பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. அதுக்கு பிறகு வழக்கோட விசாரணையை ஜூன் மாதம் 2வது வாரத்துக்கு தள்ளி வச்ச நீதிபதிகள் பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுல சொல்லியிருக்கிறாங்க.